நம்மோடு வாழ்ந்த நம்முடைய மனைவி, நம்மோடு நம்மை பெற்று வளர்த்திய நம்முடைய தாய், நம்மோடு நட்பு வைத்திருக்கிற நம்முடைய நண்பர்கள் எல்லாம் அந்த நாளில், மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் முறையிடுகிற ஒரு வாய்ப்பு கிடைத்தவுடன் தாய் மகனை பார்த்து சொல்லுவாள், அல்லாஹுவே, பெற்று வளர்த்திய இவன் என்னை வீட்டை விட்டு அடித்து துரத்தினான் யா அல்லாஹ், 4 பேர் மத்தியில் கேவலப்படுத்தினான் யா அல்லாஹ், சம்பளம் வாங்காத ஒரு வேலைக்காரியாக என்னை நடத்தினான் யா அல்லாஹ். தாயினுடைய புகார், தந்தைமார்களுடைய புகார், மனைவிகளுடைய புகார், மக்களுடைய புகார், புகார்களுக்கு ஏற்றவாறு நம்முடைய நன்மைகள் அந்த நாளில் எடுத்து கொடுக்கப்படும். அபராதம் என்ன? மறுமை நாளில் காசு பணம் அல்ல. அடிப்பவரை திரும்ப அடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்ல மாட்டான். மறுமை நாளில் அபராதம், ஈட்டுத்தொகை என்பது நாம் செய்த நற்கர்மங்களை நம்மால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அல்லாஹ் எடுத்து கொண்டு விடுவான். அடித்தால், துன்புறுத்தினால், வேதனை செய்தான், அல்லாஹுவே வாங்கிய கடனை திரும்ப கொடுக்கவில்லை, என்னென்னமெல்லாம் உண்டுமோ எல்லாம் வரும். அவ்வளவு தீமைகளையும் செய்து கொண்டு நாம் நன்மைகளை செய்வதில் எந்த அர்த்தமும் கிடையாது. அந்த அமல்கள் எல்லாம் கண் சிமிட்டும் நேரத்திற்குள் நம்மிடமிருந்து நரகத்திற்குரியவர்களுக்கு மாறி, ஒன்றுமில்லாத நேரத்தில் மீண்டும் ஒருவன் வருவான், யா அல்லாஹ், அன்று ஒரு நாள் என்னை இவன் அடித்தான், இவனிடத்தில் நன்மை ஏதாவது உண்டுமா என்று பாருங்கள் என்று சொல்லப்படும். அல்லாஹுவே, எந்த நன்மையும் இல்லை. உடனே நரகத்திற்கு செல்லுகிற மக்களுடைய தீமையை எடுத்து நமது தலையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுமத்தி, விபச்சாரத்தை ஏறெடுத்தும் பார்க்காத நம்மீது விபச்சார குற்றம் சுமத்தப்படும். திருட்டு, கொலை, கொள்ளை போன்ற மாபாதகமான காரியத்திலே இருந்து விலகி வாழ்ந்த நம்மீது அந்த பாவங்கள் எல்லாம் சுமத்தப்பட்டு நரகவாசி சொர்க்கவாசியாக, சொர்க்கவாசி நரகவாசியாக மாறுகிற அந்த நேரம் வருமே, அவன்தான் உண்மையான திவாலானவன் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நிலையிலிருந்து நம்மை காப்பாற்ற வேண்டும் என்பதற்கு